வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 12 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் இலங்கைக்கு வடக்கு வடகிழக்கு புறம், இலங்கைக்கு வடகிழக்கு புறம், தமிழ்நாட்டுக்கு கிழக்கு புறம் காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது. இது நேற்றைக்கு தாழ்வு பகுதியாக மாறியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அறிவித்திருக்கிறது. தாழ்வு பகுதியோ காற்று சுழற்சியோ தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக இலங்கைக்கு வடகிழக்கு புறத்துல நீடித்தாலும் இது இரு காற்று இணைவை கடலில் அதிகமாக ஏற்படுத்தி கடலில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், மண்டபம் போன்ற பகுதிகளில் மழை, இலங்கையில் மழை. இப்படி கோடியக்கரை முனை மற்றும் வேதாரண்ய ஒன்றிய பகுதி, தலைஞாயிறு ஒன்றிய பகுதி, கடலோர பகுதி, முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்ட ஒன்றிய பகுதியில் மழை பொழிவை கொடுக்கலாம். வரக்கூடிய 4 நாட்களுக்கு இந்த அமைப்பு மெல்ல நகரும் வடக்கு நோக்கி. அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறம் தான் நீடித்துட்டு இருக்கு. டெல்டாவிற்கு நேர் கிழக்கு புறமாக வந்து அமைந்து, பிறகு வடகடலோரத்திற்கு நேர் கிழக்கு புறம் அமைந்து, பிறகு ஆந்திர கடலோரம் சென்று செயலிழக்கும். ஆக இதற்கு இன்னும் 4 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு தேதி 12, 13, 14, 15, 16 இந்த 4 நாட்கள் இந்த செயலிழப்பு நிகழ்வு நடக்கும். ரைட். இந்த செயலிழப்பு நிகழ்வு நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதோட விட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்சம் கடல் ஓரத்துல மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் பெருசாக மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ஏன்னா இது இப்பொழுதைக்கு ஆய்வறிக்கை. ஏற்கனவே இந்த நிகழ்வு வடகடலோரம் நெருங்கி வரும்னு எதிர்பார்த்தோம். அப்படியே செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி நகரும், அங்க போய் ஒன்றிணைந்து பயணிக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்பொழுது வரைக்கும் வடகடலோரம் தெற்காந்திர கரையை நெருங்குகிறது. ஆனால் செயலிழந்து விடுகிறது முற்றிலுமாக. வளிமண்டல சுழற்சியாக தெற்காந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக வழியாக அரபிக்கடலுக்கும் நகரப்போகிறது வளிமண்டல சுழற்சியாக. ஆக வரக்கூடிய 4 நாட்கள், அதாவது 13, இன்றைக்கு 12, நாளை 13, 14, 15, 16 ஆகிய 4 நாட்கள் மெல்ல வடகடலோரத்தை நெருக்கமாக அமைந்து படிப்படியாக செயலிழந்து கொண்டே நகரும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்யும் மழை, பிறகு புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திலையும், பிறகு டெல்டா மாவட்டங்களின் கடலோரத்திலையும், பிறகு கடலூர் மாவட்ட கடலோரம், அதாவது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட கடலோரத்திலையும், பிறகு மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்தை தாண்டி கடலூர் மற்றும் புதுச்சேரி கடலோரத்திலையும், சென்னைக்கும் கூட மழை பொழிவை வரக்கூடிய 4 நாட்களில் ஏதேனும் சில மணி நேரங்கள் கொடுக்கலாம். நகரும் பொழுது, வடக்கு நோக்கி நகரும் பொழுதுதான். உடனடியாக சென்னைக்கு மழை பொழிவை கொடுத்துறாது. இப்போ ராமநாதபுரத்தில் இருப்பது அடுத்தது டெல்டாவிற்கு புதுக்கோட்டை கொடுக்கலாம். லேசா, ரொம்ப பெருசா இல்லை, தொடர்ந்தும் இல்லை. நேற்று முன்தினம் நம்ம எதிர்பார்த்த மழை அதிராமப்பட்டினத்தில் 71 மில்லிமீட்டர் பெய்ஞ்சிருக்குங்க. 7 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு நேற்று முன்தினம். அதே போல அதிராம்பட்டினத்தில் இப்படி பெய்திருக்கும் போது மதுக்கூரில் 5 சென்டிமீட்டர், பட்டுக்கோட்டை 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, முத்துப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம், ஊத்து, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தூவாக்குடி, 4 முக்கெல்லாம் 3 சென்டிமீட்டர் மழை, 1 சென்டிமீட்டர்ல நிறைய இடங்கள்ல மழை பொழிந்தது. இப்படி திடீரென்று கடலோர பகுதிகளுக்கு இப்பொழுது ராமேஸ்வரத்தில் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்திலேயோ அல்லது இலங்கையிலே கொடுத்துட்டு இருக்கோம். பிறகு திடீர்னு மணமேல்குடியை ஒட்டி ஜெகதாப்பட்டினத்தை ஒட்டியே கொடுக்கலாம். திடீர்னு கோடியக்கரையை ஒட்டி கொடுக்கும். திடீர்னு முத்துப்பேட்டை ஒட்டி, கோடியக்கரை ஒட்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்தில் கடலோர பகுதி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால், இப்படியே மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வரும். ஆனால் எப்பனாலும் ஒரு முறை தான் கொடுக்கும். 1 முறை 2 முறை கொடுக்கும், அப்படியே விலகிடும். ஆக வரக்கூடிய 16ஆம் தேதிக்குள் ஓரிரு முறை வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம், தென்கடலோரத்துக்கு மழை இருக்குன்னு மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். ரைட். உள்ளே வாய்ப்பு குறைவு தான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருந்துகிட்டே இருக்கும். காரணம், அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி இருக்கு. இந்த காற்று சுழற்சி இது எப்படி ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து ஆந்திர கடலோரம் மற்றும் சென்னைக்கு தாண்டி செயலுக்கு போகுதோ, அதே நாள்ல 4 நாள் கழிச்சு, அதாவது 13, 14, 15, 16ஆம் தேதி வாக்கில் அது கர்நாடக கரையோரத்தை நோக்கி நெருங்கி வந்து அது அப்படியே இரண்டும் ஒன்றிணையும். வளிமண்டல சுழற்சியா ஒன்றிணைஞ்சு தீவிரமடைந்து 20, 21, 22, 23 தேதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயலாக மாறி ஓமன் நோக்கி பயணிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக ஆந்திர கரையோரம் நோக்கி நகர்ந்து செயலிழக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகரும் வளிமண்டல சுழற்சியா. கேரள
மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து கேரள கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றைக்கு அன்னூரில் மழை, அன்னூர், பொள்ளாச்சி, கோட்டூர், பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய கோட்டூர், ஒத்தக்கால் மண்டபம் இதெல்லாம் 3-4 சென்டிமீட்டர் கிட்ட மழை. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை, அதாவது மன்னிக்கவும், பவானி சாகரை ஒட்டியுள்ள சிறுமுகை, மேட்டுப்பாளையத்தை ஒட்டியுள்ள பகுதி இதெல்லாம் மழை, அன்னூர்ல மழை. இப்படி இருக்க நீலகிரி மாவட்டத்திலேயும் வால்பாறையிலையும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளையும் கன்னியாகுமரியில திருநெல்வேலி தென்காசியில மழை இருந்து கொண்டே இருக்கும். தினம் மாலை இரவுல ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மழை வாய்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் கொட்டாது. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பெய்யும். ஏன்னா அங்கே இருப்பது காற்று சுழற்சி ஒரே நேர்கோட்டிலேயோ ஒரு வழித்தடத்திலேயோ கணிக்க முடிந்த அளவுக்கு நேராகவோ போகாது. வளிமண்டல சுழற்சி எப்போதும் ஒரு ஆக்சிலேஷன் அங்கும் இங்கும் இருக்கும். வங்கக்கடல் சுழற்சியோட இணைப்பையும் பெற்றிருக்கு. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தாழ்வு பாதைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம இணைப்பு சுழற்சின்னு சொல்றோம். அதை ட்ரஃப்னு சொல்றோம், இணைப்பு சுழற்சின்னு சொல்லுவோம். ஆகவே ரெண்டும் இணைப்பு சுழற்சியால இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால வங்கக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில மழை இல்லைன்னா கூட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வங்கக்கடலோரமும் மழை இருக்கும், கேரளாவில் மழை இருக்கும், ஆங்காங்கே மழை இருக்கும். இன்னும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கும், வால்பாறையில் இருக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காடு கணவாயை ஒட்டிய கணவாய் பகுதிகளிலையும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய இந்த 4 நாள் கழிச்சு வடக்கு நோக்கி நகரும் போது பார்த்தீங்களா, 13, 14, 15, 16ஆம் தேதிக்கு மேலே வடக்கு நோக்கி நகரும் பொழுது கர்நாடகாவிற்கு எழுதி வச்சுக்கோங்க, கர்நாடகாவிற்கு மிக மழை பிடிப்பை கொடுக்கும். மைசூரு பெங்களூருக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. மைசூரு பெங்களூருக்கு அச்சுறுத்தும் மழை இருக்கு. வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள 2-3 நாள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும். ஆனால் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக தான் இது கொடுக்கும். ஏன்னா காற்று சுழற்சி வடக்கிலிருந்து காற்று ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தை நோக்கி வரும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நோக்கி வரும், தருமபுரி நோக்கி வரும். வடக்கிலிருந்து வரக்கூடிய வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்றை மேற்கிலிருந்து இந்த காற்று சுழற்சி குளிர்வித்து கர்நாடகாவின் மைசூரு, பெங்களூருக்கும், சாம்ராஜ்நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தமிழ்நாட்டோட நீலகிரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தோட மேட்டூர், குளத்தூர் பகுதி மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பகுதிகளில் வரக்கூடிய 18, 19, 15க்கு மேலேயே 16, 17, 18, 19, 20 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை மாலை இரவு நேரங்களில் கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்துக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம் மற்றும் சாத்தனூர் அணைக்கட்டு பகுதிக்கும், கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய அந்த அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி பகுதிக்கும், அதே போல சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும், ஏற்காட்டுக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஒரு முறை கடலோரம் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல 4 நாளைக்கு மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மழை ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கும். 2 சுழற்சியும் வடக்கு நோக்கி வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் அப்படியே வளிமண்டல சுழற்சியாக பயணித்து 2ம் ஒன்றிணைந்து 18 தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை கர்நாடக கரையோரம் மங்களூரை ஒட்டி நீடித்து கர்நாடகாவின் பெங்களூரு, மைசூரு பகுதிகளுக்கு மழை பிடிப்பை கொடுத்து அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி அதனையும் தாண்டி திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலைக்கும் மழைப்பிடிவை கொடுத்து சேலத்தின் வடக்கு பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுத்து பிறகு அப்படியே அது வரக்கூடிய 21, 22, 23 தேதிகளில் தீவிரமடைந்து 25, 26 தேதிகளில் அது ஒரு புயலாக உருவெடுத்து ஓமன் மற்றும் ஏமன் நாட்டை நோக்கி விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது போனோன்னு அடுத்த சிஸ்டம் உருவாகும். ஆக இது நம்ம 25, 26ன்னு கணிக்கிறோம். ஆனால் அது மிக வேகமாக அது செயலிழந்து அடுத்த காற்று சுழற்சியும் 28ஆம் தேதியில உருவாக்கிறோம். ஆக தென்மேற்கு பருவமழை தொடக்கம் 27, 28, 29, 30, 31ஆம் தேதி மாத இறுதி நாட்கள்ல தொடங்கும். ஆக இந்த மாத இறுதியில் அரபிக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு வலிமையான நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழையை கேரளா, கர்நாடகா பகுதிக்கு தொடங்கும். தமிழ்நாட்டின் வெப்பம் கொஞ்சம் உயரும். அது எப்பன்னா வரக்கூடிய இந்த 17ஆம் தேதிக்கு மேல வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வெப்பத்தை கொஞ்சம் கூட்டும். அது மாலை இரவு இடிமழை பொழிவையும் கொடுக்கும். அது திருச்சி வரைக்கும் கொஞ்சம் வெப்பத்தை கூட்டலாம், திருச்சி, பெரம்பலூர் வரைக்கும் கூட. ஆனால் இப்ப இருக்கிற வெப்பத்தை விட கொஞ்சம் கூடுமே தவிர அனல் காற்று பெருசா இருக்காது. கொஞ்சம் 100 டிகிரி வரைக்கும் போகும். காரணம் வடமேற்கு காற்று வர்ற காரணத்தினால. ஆனால் கடலோரம் வெப்பம் கூடாது. காரணம் கடலோரம் காற்று சுழற்சி நீடித்திருந்து வெப்பத்தை ஓரளவு கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். தென்கிழக்கு, கிழக்கு திசை காற்று, தெற்கு திசை காற்று கடலோர வழியாக உள்ள நுழையும் என்பதனால் கடலோரம் வெப்பம் உயராது. உள்ளே கொஞ்சம் வெப்பம் உயரும். தென்மேற்கு பருவமழை 28ஆம் தேதி தொடங்குது. அதுக்கு முன்னாடி 2 காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். வங்க கடலோரத்துக்கு ஒரு 4 நாளைக்கு ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து செயலெடுக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள்.
வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள். அப்டேட்ஸாக முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட கால அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். பருவமழை சிறப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸோட. நன்றி.